ஸோ இந்த நவராத்திரியில் வந்து 9 நாட்களும் ரொம்ப அதாவது மகிஷாசுர மர்தினி, மகிஷன்னு ஒரு அரக்கன். மகிஷம் அப்படின்னு சொன்னால் எருமை அப்படின்னு அர்த்தம். இந்த மகிஷாசுர மர்தினி வந்து யாரிலிருந்து அவதாரம் பண்ணுறா அப்படின்னா, பார்வதி தேவியினுடைய எனர்ஜியிலிருந்து வந்தவ தான். இந்த மகிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் எரும ரூபம் எடுத்து எல்லா முனிவர்களையும் ரிஷிகளையும் போய் தொந்தரவு பண்ணுறான். ஸோ இந்த தேவர்கள் எல்லாம் போய் மகாவிஷ்ணுக்கிட்டேயும் சிவபெருமான்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணும்போது பார்வதி தேவிக்கு சக்தியை கொடுத்து மகிஷாசுர மர்தினியாக அவள் அவதாரம் பண்ணுறா. ஸோ இந்த மகிஷனை வந்து அழிக்கிறதுக்கு தனியாக மகிஷாசுர மர்தினியால் முடியலை. அப்போ அவளுக்கு துணையாக இந்த சப்த மாதாக்களையும் அவங்க வந்து உருவாக்கினாங்க. முருகப்பெருமான்கிட்டருந்து கௌமாரி வந்தால், வராகர் பெருமாள்கிட்டருந்து வாராகி வந்தால், ருத்ரன்கிட்டருந்து வந்து சாமுண்டி வந்தா, இந்திரன்றிருந்து இந்திராணி வந்தா, விஷ்ணுட்டிருந்து வைஷ்ணவி வரா. இப்படி 7 சப்த மாதாக்களும் மகிஷாசுர மர்தினி காளியோட வந்து மகிஷனை வதம் பண்ணுறா. இன்னைக்கு 10வது நாள். இதை விஜய தசமின்னு கொண்டாடுறோம், வெற்றி வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி.